முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, ஒருவருடைய ஜாதகத்தில தொழில பத்தி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. பொதுவாவே விருச்சிக லக்னம், கும்ப லக்னம்னா பெரும்பாலும் அவங்க அரசு பணியில தான் இருப்பாங்க. இப்போ விருச்சிக லக்னத்த எடுத்துங்க. விருச்சிக லக்னத்துக்கு 10 கூடையவர் யாருன்னு பார்த்தோம்னா, சூரியன் தான் வருவாருங்க. அப்போ 10 கூடைய சூரியன் நவாம்சத்துல போயி யாரோட வீட்ல உட்கார்றாரோ, அவரு சம்மந்தப்பட்ட தொழிலுமோ, அவரு யார் யாரு சூரியன பார்க்குறாங்களோ, அவங்களோட தொழிலுமும் அமையுங்கிறது என் குருநாதர் எனக்கு சொல்லிக் குடுத்ததுங்க. இது நடைமுறையிலே கரெக்ட்டா வருதுங்க. தொழில் சூரியனோட தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், சுக்கிரனோட தொழிலுங்கும்போது போட்டோ இது அப்படியே தொழில கொஞ்சம் கொஞ்சமா குறுக்கிட்டே வந்தீங்கன்னா, கரெக்ட்டான இடத்துக்கு புடிச்சு போடலாங்க தொழில. அவரு என்ன தொழில்ல இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி, அதே மாதிரி சூரியன் நல்ல இடத்துல உட்கார்ந்து ராஜ கிரகணமான செவ்வாய் கூட சேர்க்கை பெற்று, குருவாலயும், சனியினாலயும் பார்க்கப்பட்டாங்கன்னா, நவாம்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு அரசு பணி ஏற்பட்டே தீரும்ங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அந்த லக்னத்துக்கு 10 கூடையவர் யாரா இருந்தாலும் சரிங்க. லக்னத்துக்கு 10 கூடையவர் யாரு வீட்ல போய் உட்கார்றாரோ, அவரு யாரோட வீட்ல போய் உட்கார்றாரோ, அவர யாரு பார்க்குறாங்களோ, அவரு பெற்றிருக்கிற சார பலமும் இயங்கும்ங்க. இதையெல்லாம் கணக்குல வச்சு கரெக்ட்டா புடிச்சோம்னா, அவரு என்ன தொழில்ல இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. ஆனா பெரும்பாலும் ராஜகிரகணமான சூரியனும், செவ்வாயும் நவாம்சத்துல நல்ல இடத்துல உட்காந்துட்டாங்கன்னு வைங்க, அருமையான தொழில் அமையுங்க. வணக்கம்.